delivering smiles all around the professional careers. Reach us to reach them. அதே போல் தீய சக்தி திமுகன்னு சொல்லி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் மேலே ஊழல் வழக்கு அது இதுன்னு சொல்லி கைது பண்ணி ஒரு அடக்குமுறை செலுத்தி அவர்களை இருந்த இடம் இல்லாமல் அழிப்பது, தேவைப்பட்ட அதிமுக மேலேயும் கை வைப்பது, இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தில் அவர்கள் இருப்பதாக சொல்கிறாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் அது சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் செயல்படக்கூடிய கட்சி. மற்ற கட்சிகள் போல் நேரடியாக வீட்டுக்கு போய் அல்லது மாநாடு நடத்தி கூட்டம் நடத்தி பொதுக்கூட்டம் தெருமுனை கூட்டம் நடத்திலாம் நீங்கள் கருத்துக்களை கொண்டு சேர்க்க தேவையில்லை, இன்ஸ்டாகிராம்லேயே போயிடும். சரி, இந்திய அரசியலில் எதிரும் புதிருமா இருந்தவங்க இப்படி கூட்டணி அமைக்கலையா அப்படின்னா சிவசேனாவும் காங்கிரஸும் மகாராஷ்டிராவில் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. அப்படி பல மாநிலங்களில் நடந்துருக்குது. அதனால் இது இப்படி நடக்காமல் இருக்குமா அப்படின்றது இதுவரைக்கும் நமக்கு அதிகாரப்பூர்வமாக செய்தி வரல. திமுகவினுடைய டிகே இளங்கோவன் என்ன சொல்கிறாருன்னா அப்படி ஒரு முடிவு இது வரைக்கும் எடுக்கப்படலை. ஆனால் ஸ்டாலினுக்கு இந்த ஆட்சி அமைப்பது குறித்து எந்த முடிவும் அவர் எடுக்கலாம் என்ற அதிகாரத்தை திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முடிவு செய்து அந்த அதிகாரத்தை அவருக்கு வழங்கியிருக்கிறாங்க. அதனால் இப்போ எடப்பாடி புதுச்சேரி ரெசார்ட்டில் எம்எல்ஏக்களை பாதுகாத்து விட்டு தமிழக அரசியல் அதிமுகவை நோக்கி வரப்போகிறது, நம்பிக்கையோடு இருங்கள் அவர் சொல்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது என்னமோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு தோணுது. தாவேகாவோட இடதுசாரிகளோ விசிகாவோ சேர்ந்தாங்கன்னா அவங்களுடைய கட்சிகள் காணாமல் போயிடும். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பது சோஷியல் ஆக்டிவிஸ்ட் திரு நாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அரசியல் களம் இவ்வளோ சூடாக இதுக்கு முன்னாடி எப்போ இருந்ததுன்னு நமக்கு தெரியல. கிட்டத்தட்ட வரலாறே திரும்பி பார்க்குற அளவுக்கு திமுகவும் அதிமுகவும் இணைஞ்சு ஆட்சி அமைக்க போகிறாங்கன்ற மாதிரியான ஒரு செய்திகள் உலா வந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட டாக்ஸ் உண்மையிலேயே இருக்கா? இது சாத்தியமா சார்? முதல்ல தமிழ்நாட்டில் ஒரு தொங்கு நிலை சட்டமன்றம் வந்தது இதுதான். அந்த வகையில் பார்த்தா இது நீங்கள் சொன்னது போல் வரலாற்றில் இதுவரை நடந்துராத ஒன்று. விஜய் தாவேகாவை பொறுத்தவரை அவர்களுக்கு 108 சீட் இருக்கிறாங்க. திருச்சி கிழக்கு ரிசைன் பண்ணாங்கன்னா 107. வாக்கு சதவீதம் ஒரு 34-35 வச்சுக்கோங்க. ஆனால் 65% விஜய்க்கு எதிராகத்தான் வாக்குகள் விழுந்திருக்குது. திமுக அதிமுக கூட்டணி எம்எல்ஏக்களை சேர்த்திங்கன்னா அது இப்போ நீங்கள் காங்கிரஸ் எல்லாம் கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னாலே 120 வந்துடும். பிஜேபியும் காங்கிரஸையும் கழித்து விட்டு பார்த்தா. அதனால் இந்த மேண்டேட் விஜய்க்கு ஆதரவாக கொடுக்கப்பட்டது போன்ற ஒரு சித்திரத்தை விஜய் ஆதரவாளர்கள் சமூக வலைத்தளங்களில் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, விஜய்க்கு கொடுத்த மேண்டேட்னா அவர் தன்னுடைய சொந்த முயற்சியில் ஆட்சி அமைக்க வேண்டியதானே. நீங்கள் யாரை தீய சக்தி திமுக என்று அறிவித்தீர்களோ அந்த திமுக கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொரு கட்சியாக போய் அவர் பார்க்குறாரு. இப்போ காங்கிரஸோ விசிகாவோ இடதுசாரிகளோ இவர்களுக்கு விழுந்த ஓட்டு விஜய்க்கு எதிராக விழுந்த ஓட்டா, விஜய்க்கு ஆதரவாக விழுந்த ஓட்டா? எதிராக விழுந்த ஓட்டு தான். கன்னியாகுமரியில் 3 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்காங்க. அங்கே தாவேகா வேட்பாளர்கள் தோற்றுருக்காங்க. அப்போ உங்களுக்கு எதிராக விழுந்த ஓட்டு தானே. அப்படி இருக்கும்போது நீங்கள் காங்கிரஸில் போய் நீங்கள் சீட்டு வாங்குறது அப்படின்றது தார்மீக ரீதியில் அரசியல் ரீதியில் எந்த வகையில் சரி? மற்ற கட்சிகள் இப்போ திமுக அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுது அதெல்லாம் பின்னாடி பேசுவோம். நீங்கள் உங்களை தூய சக்தின்னு சொல்லிக்கிறீங்க. தூய சக்தின்னு சொன்னால் உங்களுக்கு மக்களுக்கு அளித்த வாக்குறுதியின்படி தானே நீங்கள் நடந்திருக்கணும். அந்த 108 பேரை வைத்துக்கொண்டு நீங்கள் ஆளுநர்கிட்ட கேளுங்க. அப்படி கேட்டால் ஆளுநர் மறுக்க முடியாது. இருக்கிறதுலையே அதிக சீட்டுகளை கொண்ட கட்சி தாவேகா. அதனால் அவர் தாவேகாவை தான் ஆட்சி அமைக்க கூப்பிடணும். கூப்பிட்டு ஃப்ளோரில் உங்களுடைய பெரும்பான்மையை நிறுவீங்கன்னு டைம் கொடுப்பார். ஆனால் அதற்கு முன்னாடி என்ன நடந்தது? காங்கிரஸ் அவசரமாக தாவேகாவுடன் கூட்டணி சேர்கிறது. இப்போ காங்கிரஸ் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் உள்ளாட்சியில் கூட்டணியை போகிறோம், 29 பாராளுமன்ற தேர்தல் எங்கேயோ போயிட்டாங்க. அவங்க அடுத்து ஒரு 20 வருஷத்துக்கு பிளான் வச்சு போயிட்டாங்க. இது அமித்ஷா பாஜகவுக்கு ஒரு கடுப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவங்களுடைய பிஜேபியுடைய முழக்கமே காங்கிரஸ் இல்லாத இந்தியா, இதுதான் அவருடைய முழக்கம். வட இந்தியாவில் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் இந்த மாதிரி பல மாநிலங்களில் குஜராத்து காங்கிரஸை அவங்க கட்டமைப்பையே காலி செய்து விட்டார்கள். இப்போதைக்கு தென்னிந்தியாவில் மட்டும்தான் காங்கிரஸுக்கு செல்வாக்கு இருக்குது. கேரளாவில் ஜெயிச்சிருக்கிறாங்க, கர்நாடகாவில் ஆட்சி நடக்குது, ஆந்திராவில் நடக்குது. மற்ற இப்போ அஸ்ஸாம்லாம் தோற்றுருக்குறாங்க. நீங்கள் இப்போ தோற்றது மட்டும் இல்லை, அஸ்ஸாமினுடைய இதற்கு முன்னாடி காங்கிரஸினுடைய மாநில தலைவராக இருந்த பூபன் போரா அவர் தேர்தலுக்கு முன்னாடி பிஜேபியில் சேர்றாரு. அவர் சேருவார்னு செய்தி வந்தோடனே ராகுல் காந்தி ஃபோன் பண்ணுறாரு, பிரியங்கா காந்தியை நேரில் அனுப்புகிறாரு, அதை மீறி சேருகிறார்.
இப்போ இருக்கிற அசாம் முதலமைச்சரும் காங்கிரஸ்ல இருந்து பிஜேபிக்கு வந்தவர் தான். அப்போ உங்களுடைய மாநில தலைவருடைய லட்சணமே இதுதான் அப்படின்னு சொன்னால், அப்போ வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல காங்கிரஸ் தலைவர்கள் பிஜேபிக்கு மாறி இருக்காங்க. பிஜேபிக்கு மாறி வந்தவர்கள் லிஸ்ட் போட்டிங்கன்னா ஒரு 50% மேல் யார் வந்திருக்கிறாங்கன்னா காங்கிரஸ்ல தான் வந்திருக்கிறாங்க. அடுத்தது மத்திய பிரதேசம் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் அளித்த தேர்தல் வாக்குறுதிலாம் பாருங்க, அப்படியே இந்துத்துவா கொள்கைகளை கொண்டது தான். சாணியை ₹10 ஒரு கிலோவுக்கு வாங்கிக்கிறேன், கோசாலா அமைப்பேன், சீதைக்கு கோயில் கட்டுவேன், நர்மதா ஆற்றினோரம் ஒரு ஆன்மீக யாத்திரைக்கு ஏற்பாடு பண்ணுவேன். இதைத்தான் அவங்க தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தாங்க. அப்போ மக்கள் இன்னும் யோசிப்பாங்க, உன்னை விட நீ மென் சங்கினா வன் சங்கி பிஜேபிக்கே போட்டு போகிற நீ எதுக்கு அப்படின்ட்டு போயிடுவாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது இது ஒரு பாயிண்ட். இந்தியா கூட்டணி உருவாக்கத்திற்கு முக்கியமான காரணம் திமுக. தென்னிந்தியாவில் ஒரு வலுவான சக்தியாக மற்ற எதிர்க்கட்சி தலைவர்களால் மதிக்கப்படுகின்ற தலைவராக ஸ்டாலின் இருக்கிறாரு. டீலிமிட்டேஷனை எடுத்து மாநாடு நடத்தினார், எல்லா எதிர்க்கட்சி முதலமைச்சர்களும் வந்தாங்க. அப்போ இந்தியா கூட்டணி உங்களுக்கு முக்கியமாக இல்லையா? இந்தியா கூட்டணி இருந்தாலும் மட்டும்தான் 29 தேர்தலில் பாஜகவை எதிர்த்து போட்டியிட முடியும். அப்போ அதையெல்லாம் வேண்டான்னு ஒதுக்கிட்டு 1-2 அமைச்சர் சீட்டுக்காக இன்னைக்கு விஜய் காலில் காங்கிரஸ் விழுந்திருக்கிறது. இது மிகப்பெரிய துரோகம். பிஜேபி என்ன நினைக்குதுன்னா, நீ காங்கிரஸோடு சேர்ந்த ஆட்சி அமைச்சரையாக நான் பார்க்குறேன், ஆளுநரை தூண்டி விடுகிறது. ஆளுநர் அத்துமீறாரு. ஆளுநர் விஜய் இப்போ ஆட்சி அமைக்கிறதுக்கு அவரை கூப்பிடணும். இதற்கு பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது. பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய இடம் ஆளுநர் மாளிகை அல்ல, அசம்பிளி சட்டமன்றத்தில் தான் அதை நிரூபிக்க முடியும்னு பல தீர்ப்புகள் தெளிவாக சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் அத்துமீறுகிறார். இப்படி அத்துமீறுவதை எல்லோரும் கண்டிக்கிறாங்க, மற்ற கட்சிகள்லாம் கண்டிக்கிறாங்க. கண்டிக்காத ஒரே தலைவர் விஜய். அப்போ விஜய்க்கு பாஜகன்னா பயம் பயம் என்ற சூழல் இன்னமும் தொடர்கிறது. கரூர் சம்பவத்துக்கு பிறகே அவர் கொள்கை எதிரி பிஜேபியை மறந்து விட்டார். எந்த சந்தர்ப்பத்திலையும் அது பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, ரயில்வே பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் இந்தியா முழுவதும் தாக்கப்பட்ட போதும் சரி, திருப்பரங்குன்றம் பிரச்சனையை எடுத்துக்கங்க, எதுலேயும் அவர் பிஜேபி எதிர்த்து வாயை திறக்கலை. இப்போவும் தாவேகாவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க, ஆளுநரால் எங்களுக்கு அழுத்தம் ஏதும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு புறத்தில் திமுக சரி செய்யுது. திமுக ஆளுநருக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஆளுநர் RN ரவி இருக்கும்போது திமுக அரசாங்கத்திற்கு எவ்வளவு நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருந்தாருன்னு பார்த்தோம் இல்லையா? சட்டமன்றத்தில் திமுக அரசாங்கம் தயாரித்து கொடுத்த உரையை விட்டு இவர் ஏதோ படிக்க ஆரம்பித்தார். உடனே ஸ்டாலின் எந்திரிச்சு அதை மறுத்து விட்டு இது நீக்கப்படுகிறது அவை குறிப்பிலிருந்து அப்படின்னு தயாரித்த உரை தான் சேர்க்கப்படும் சொன்னாரா இல்லையா? இது இப்போ இப்படி யோசிச்சு பாருங்கள், 108 MLA திமுக ஜெயிச்சிட்டாங்க, ஆளுநர் கூட மாட்டேன்றாரு. திமுக என்ன செய்யும்? கண்டிப்பாக எதிர்க்கும், போராட்ட அறிவிக்கும், அப்படி செய்யும், போராட்ட களத்திற்கு வரும். ஆனால் இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவாக காங்கிரஸ் போராடுகிறது. ஏன் விஜய் ரெஸ்ட் எடுக்கிறாரா? விஜய் கட்சிக்காரங்க எம்எல்ஏக்கெல்லாம் என்ன சினிமா பார்த்துக்கிட்டு ஜாலியாக இருக்காங்களா? நீங்கள் தானே ஆட்சி அமைக்கணும்னா இப்போ நீங்கள் தானே போராட்ட காலத்துக்கு வரணும். அப்போது பிஜேபியை நான் எதிர்க்க மாட்டேன் அப்படின்றதில் தெளிவாக இருக்காங்க. அப்படி இருந்துக்கிட்டு ஆளுநர் நம்மளை அழைக்கணும் அப்படின்றது அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, காங்கிரஸ் துரோகம் பண்ணிட்டு போயிருச்சு. அடுத்தது விசிக இடதுசாரிகள். விசிக இடதுசாரிகளை பொறுத்தவரையும் அவங்க ஸ்டாலினை 2-3 நாட்களாக பார்த்தார்கள், பேசிவிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ சுலபமாக அவர்கள் போவார்கள் என்று சொல்ல முடியாது. அப்படி போகிறதாக இருந்தால் கூட அது திமுக ஸ்டாலினுடைய ஒரு ஒப்புதல் பெற்றுவிட்டு அப்படி போகிற மாதிரி தான் இருக்கும். அது கூட பாருங்கள், விஜய் நேரில் அவங்க அலுவலகத்துக்கு வந்து தலைவர்களை சந்தித்து கேட்கல. ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறாரு, அப்புறம் யாரையாவது சிடிஆர் நிர்மல்குமாரையோ அருண்ராஜையோ அனுப்புகிறாரு, அவங்க போய் பார்க்குறாங்க. இவர் ஒரு சக்கரவர்த்தி மாமன்னன் மாதிரி பனையூரில் நீலாங்கூரில் இருந்துக்கிறாரு. இப்போ இவருக்காக உலகமே வேலை செய்யணும், எல்லாம் பண்ணணும், இவர் எங்கேயும் வரமாட்டார். ஏன்னா அவர் ஒரு கல்ட்டு பர்சனாலிட்டி, கடவுள் மாதிரி. கடவுள் இறங்கி வந்து இந்த மாதிரி ஆதரவெல்லாம் கோர மாட்டார். இது எந்த கட்சியாவது இப்படி செய்யுமா? அதனால் இடதுசாரிகளோ விசிகாவோ தாவேகாவை பிஜேபியினுடைய ஒரு ப்ராக்சியாக அவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. இவர்களை நம்பி அவர்கள் போகமாட்டார்கள்னு நினைக்கிறேன். அப்படி போனாங்கன்னா அது மிகப்பெரிய பிரச்சனை. ஏற்கனவே ஆளூர் ஷானவாஸ், சிந்தனை செல்வன் அவங்க எல்லாமே இந்த பாயிண்ட்டை ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன தாவேகா பாரதிய ஜனதாவை எதிர்த்து ஒரு அறிக்கை கூட இது வரைக்கும் விடலை. இப்படி வந்து விஜய் வந்து ஒரு போங்காட்டம் ஆடிக்கிட்டு இருக்காரு. அடுத்தது அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜயும் அவருடைய 2ஆம் கட்ட தலைவருடைய பிளான் என்னன்னு சொன்னால், எப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதா திமுகவை வெறுப்பை மக்கள் மத்தியில் விதைத்து அதை வைத்து கொண்டு ஒவ்வொரு தேர்தலையும் வெற்றி பெற்றார்களோ, அதே போல் தீய சக்தி திமுக, தீய சக்தி திமுகன்னு சொல்லி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் மேலே வந்து ஊழல் வழக்கு அது இதுன்னு சொல்லி
கைது பண்ணி ஒரு அடக்குமுறை செலுத்தி அவர்களை இருந்த இடம் இல்லாமல் அழிப்பது, தேவைப்பட்ட அதிமுக மேலேயும் கை வைப்பது, இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தில் அவர்கள் இருப்பதாக சொல்கிறாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் அது வந்து சோஷியல் மீடியாவில், இன்ஸ்டாகிராமில் செயல்படக்கூடிய கட்சி. மற்ற கட்சிகள் போல் நேரடியாக வீட்டுக்கு போய் அல்லது மாநாடு நடத்தி, கூட்டம் நடத்தி, பொதுக்கூட்டம், தெருமுனை கூட்டம் நடத்திலாம் நீங்கள் கருத்துக்களை கொண்டு சேர்க்க தேவையில்லை. இன்ஸ்டாகிராம்லேயே போயிடும். இப்போ உதாரணத்துக்கு காசிமேடு வட்ட செயலாளர் தினேஷ் என்ற தாவேக்காரர் ஒரு சிறுமியிட பாலியல் அத்துமீறல் செய்கிறார். அவர் ஓட்டு எண்ணிக்கையின் போது உள்ளே இருக்கிறாரு. வெளியே வந்த பிறகு போலீஸ் அவரை கைது செய்கிறது. இதை பற்றி ஒரு தாவேக்கா ஆதரவு பெண்மணிகிட்ட பேசும்போது அவங்க அதை நியாயப்படுத்துகிறாங்க. அந்த மூஞ்சியை பார்த்தா அப்படி பாலியல் வன்முறை செய்கிற மூஞ்சியாக இருக்குது, திமுகவினுடைய சதி அப்படின்றாரு. செய்தி வந்து சில மணி நேரங்களில் அவங்களுடைய ஆதரவு வட்டத்தில் இந்த செய்தி கொண்டு போகப்படுகிறது. அப்போ போலி செய்திகள், பொய் செய்திகள், ஃபேக் நரேட்டிவ், இது மாதிரி ஃபேக் நியூஸு, இதை அவர்கள் திரும்ப திரும்ப கொண்டு போகிறாங்க. இப்போவே தாவேக்காவினுடைய ஆதரவாளர்கள் ஓட்டு போட்ட அந்த அரசியலற்ற பெண்களோ பிரிவினரோ என்ன சொல்கிறாங்க, திமுக தான் தாவேக்கா விஜய் ஆட்சி அமைப்பதற்கு தடையாக சதி செய்கிறது, இதை தொடர்ந்து பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த சூழலில் தான் நீங்கள் கேட்ட கேள்வி முக்கியத்துவம் பெறுகிறது. திமுக அதிமுக கூட்டணியா அப்படின்னு. இது குறித்த அதிகாரப்பூர்வமான செய்திகள் எதுவும் வரலை. யூகங்களாகவும் அப்படி தான் இது வதந்தியாகவும் தான் இது பேசப்படுகிறது. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டியில் தெளிவாக சொல்லியிருக்காரு, நாங்கள் புதிய ஆட்சியை 6 மாதம் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், விமர்சிக்க மாட்டோம், அதை கண்காணிப்போம். அடுத்தது நாங்கள் கொண்டு வந்த நலத்திட்டங்கள் தொடர வேண்டும் என்று நினைக்கிறோம். நீங்கள் 2500 ரூபா கொடுக்க முடியலைனாலும் பரவாயில்ல, 1000 ரூபா நாங்கள் கொடுத்துக்கின்றதையாவது நீங்கள் வந்து கொடுங்க, இப்படி தான் அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாரு, அவருடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், அந்த விஜய் டீமு, ஜான் ஆரோக்கியசாமி உள்ளிட்டவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் ஆயுஸ் முழுக்க முதல்வராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் திமுகவை நிரந்தர வில்லனாக்குவது, அந்த வில்லன் இமேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்குது, அதற்காக நடவடிக்கை எடுக்கிறது. இப்போ ஜெயலலிதா 2011 ஆட்சிக்கு வந்த பிறகு, இல்லை ஒரு முறை வந்து கலைஞரை கூட கைது பண்ணாங்கல்ல, சென்னையில் மேம்பாலம் கட்டினதில் ஊழல் அப்படின்னு சொல்லி, கடைசி வரைக்கும் அது பொய் கேஸ் என்பது நிரூபணமாயிருச்சு. ஆனாலும் கலைஞரை நள்ளிரவில் போய் வீட்டை தட்டி கைது பண்ணி அப்படி செஞ்சாங்க இல்லையா. ஏன்னா அவங்க வந்து டான்சி வழக்குலையோ மற்ற வழக்குலையோ உள்ளே குன்கா தீர்ப்புலையெல்லாம் உள்ளே போக வேண்டி வந்தபோது சொத்து குவிப்பு வழக்கை இதை திமுக போட்டு உறுதியாக நடத்துகிறது அப்படின்றதுனால அவங்களுக்கு கோபம், பழிக்கு பழி வாங்கணும். விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் என்னமோ ஒரு நார்சிஸ்ட்டு அல்லது ஒரு சாடிஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். திமுக தீய சக்தி அப்படின்னா அவர் உண்மையிலே அப்படி நம்புகிறாரு. அவருக்கு ஸ்டாலின் அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு அப்படியே வயிறு எரியும் போல இருக்குது. அப்போ அம்மையார் ஜெயலலிதா பண்ண மாதிரி வந்துட்டு விஜய் அவர்களும் ஸ்டாலின் அவர்களோ இல்லை உதயநிதியோ அரெஸ்ட் பண்ணுவாருன்ற மாதிரி கண்டிப்பாக செய்வாங்க. அப்படி தொடர்ந்து இதை விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆதரவு வட்டத்திட்ட உண்மையோ தரவுகளோ எதுவும் கொண்டு போக தேவையில்லை. ஒரு ஃபேக் நரேட்டிவை கொண்டு போனால் போதும், அதை நம்புவதற்கு பெரு கூட்டம் இருக்குது. இந்த தேர்தலே அவர் அப்படி தான் ஜெயிச்சிருக்கிறார். நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, விஜய் ஒரு மாற்றத்திற்கான வேட்பாளர், அவர் வந்தால் நல்லது செய்வார், அது செய்வார். நீங்கள் விஜய் ஓட்டு போட்டவர்கிட்ட கேட்டு பாருங்கள், எந்த கேள்விக்கும் அவங்கள்ட்ட பதில் இருக்காது. நான் பல பேர்கிட்ட பேசிட்டேன், யாரும் வந்து காங்கிரீட்டாக இதுக்காக தான் ஓட்டு போட்டோன்னு சொல்லலை. அவங்க விஜய் ரசிகர்கள், வந்தால் நல்லது செய்வாருன்றாங்க. ஸ்டாலினும் நல்லது தானே பண்ணியிருக்கிறாருன்னா சரி இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். சரி எதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், இப்போ விஜய் அப்புறம் மகளிருக்கு பாதுகாப்பு இல்லைன்றாங்க. சரி விஜய் வந்தால் ரேப்பு மர்டர்லாம் நின்று போயிடுமா? விஜய் கட்சிக்காரங்களே 2-3 பேர் நேற்றுக்கே அரெஸ்ட் ஆகிருக்கிறாங்க. அது கேட்டால் அவங்களால பதில் சொல்ல முடியலை. அப்போ இவ்வளோதான், ஒரு 4-5 பாயிண்ட்டு. விஜய் வந்தால் நல்லது செய்வார், இவங்கெல்லாம் சரியில்லை, அவர் வந்து சொந்த காசுலேருந்து கூட நலத்திட்டங்கள் பண்ணுவார், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சொல்லக்கூடியவங்களாம் வேலைக்கு போயிட்டுருக்கிற பெண்கள். நான் சந்தித்து பேசினவங்க ஒரு ஹோட்டலில் சப்ளையராக இருக்கிறாங்க அல்லது வேறு ஏதோ வேலை செய்கிறாங்க, இப்படி இருக்கிறவங்க தான் இதை சொல்கிறாங்க. அவங்க சுதந்திரமாக பயம் இல்லாமல் வேலைக்கும் வீட்டுக்கும் போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த பொய் செய்திகளை இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸை பயன்படுத்தி அவங்களை விலைக்கு வாங்கி வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் மூலமாக அவர்கள் தொடர்ந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால விஜய் வந்து ஒரு கல்ட் ஃபிகர் மாதிரி ஆகிட்டார். கல்ட்டு அப்படின்றது ஒரு கடுங்கோட்பாட்டுவாத ஒரு மதத்தினுடைய தலைவர். அந்த தலைவரை தெய்வம் போன்று அவர்கள் தொழுவார்கள். அந்த தலைவர் சொன்னது தான் வேத வாக்கு. அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இவங்க தன்னை வருத்தி கொள்வார்கள், துன்பப்படுவார்கள். அந்த மாதிரி ஒரு சைக்கோத்தனமாக விஜய் தன்னை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அதனால தான் அவர் மிக குறைவான நாட்களில் பிரச்சாரம் பண்ணார். 234 தொகுதியில் ஒரு 15-20 தொகுதிக்கு மேலே கூட அவர் போகலை. அப்போ இதன் மூலமாகத்தான்
ஒரு அரசியலற்ற பெண்களோ இளைஞர்களோ அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அவங்களுக்கு கூட இப்போ இன்னைக்கு விஜய் ஆட்சி அமைக்கிற திமுக சதின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவர் பெரும்பான்மைக்கு தேவையான சீட்டு வாங்கலைன்றது கூட அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் பேசி பாருங்கள், சதி செய்கிறாங்க இல்லைங்க, எவ்வளோங்க பெரும்பான்மை வேணும், இல்லையா தலைவர் தான் ஜெயிச்சிட்டார்ல, 2 தொகுதியில் ஜெயிச்சிட்டார்ல, அப்போ அவரை கூப்பிடணும்ல, இதைத்தான் பேசுகிறாங்களே தவிர 234 118 எம்எல்ஏக்கள் நமக்கு வேணும் அப்படின்ற செய்தி கூட அவங்களுக்கு தெரியலை. அப்போ இப்படிப்பட்ட சூழலில் அவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க. விசிகாவினுடைய சிந்தனை செல்வன் இது ஒரு பெரிய ட்வீட் போட்டிருக்காரு, விஜய் என்னென்னலாம் செய்யணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்கிறாரு அப்படி. அப்போ இந்த சூழலில் தான் திமுக கூட்டணி குறித்த செய்திகள் வருகிறது. நீங்கள் இன்னொன்று யோசிச்சு பாருங்கள், விஜய்க்கு 35%னா 65% எதிர்த்து தான் வாக்களிக்கப்பட்டிருக்குது இல்லையா? 108 வேட்பாளர்கள்னால் அதை விட அதிகமான வேட்பாளர்கள் தான் எதிர்க்கட்சிகளுக்கு மக்கள் கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இப்போ 12-13 தோல்வி எடப்பாடியாக மாறிவிட்டார். போன தடவை எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார், இந்த வாட்டி எதிர்க்கட்சி தலைவரும் இல்லை. விஜய் ஆட்சி அமைத்தால் திமுக தான் எதிர்க்கட்சி. அப்படி இருக்கும்போது தன்னுடைய கட்சி இதற்கு மேல் வெற்றி பெறாது அப்படின்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க மற்ற கட்சிகளுக்கு போகிறது, பிஜேபிக்கோ திமுகவுக்கோ தாவேக்காவுக்கோ கட்சி மாறுவது நடந்து கட்சியே கலகலத்து போயிடும். அப்போ ஜெயிச்ச எம்எல்ஏக்களை வைத்து நம்ம கட்சியை ஒரு புனரமைக்கணும். அதுக்கு என்ன செய்கிறது? பிஜேபியோட நம்பி நம்ம அழிஞ்சு போயிட்டோமா? பிஜேபியோடலாம் சீன் போட்டு 28 சீட்டு வாங்கி 27 சீட்டு வாங்கி ஒரு சீட்டு தான் ஜெயிச்சிருக்குது இல்லையா? ஊட்டியில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்குது, மற்ற எந்த தொகுதியிலையும் அவங்க வெற்றி பெறலை. நயினார் நாகேந்திரன், வானே சீனிவாசன், தமிழிசை எல்லா தலைவர்களுமே தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அதிமுகவை எப்படி தகவமைப்பது அப்படின்ற முறையில் இது ஒரு பிரச்சனை. சரி, இந்திய அரசியலில் எதிரும் புதிருமாக இருந்தவங்க இப்படி கூட்டணி அமைக்கலையா அப்படின்னா, சிவசேனாவும் காங்கிரஸும் மகாராஷ்டிராவில் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. அப்படி பல மாநிலங்களில் நடந்திருக்குது. அதனால் இது இப்படி நடக்காமல் இருக்குமா அப்படின்றது இதுவரைக்கும் நமக்கு அதிகாரப்பூர்வமாக செய்தி வரலை. திமுகவினுடைய டிகேஎஸ் இளங்கோவன் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி ஒரு முடிவு இது வரைக்கும் எடுக்கப்படலை. ஆனால் ஸ்டாலினுக்கு இந்த ஆட்சி அமைப்பது குறித்து எந்த முடிவும் அவர் எடுக்கலாம் என்ற அதிகாரத்தை திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முடிவு செய்து அந்த அதிகாரத்தை அவருக்கு வழங்கியிருக்கிறாங்க. அதனால் ஸ்டாலின் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுக்கு கட்டுப்படுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, விஜயோட பிளான் இதுவாக இருந்தால் திமுக அதிமுகவை துடைத்தொழிப்பது, திமுக பொறுத்த வரைக்கும் தீய சக்தி ஊழல், இது நரேட்டிவ். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா எம்ஜிஆர் கட்சி பாருங்கள் எப்படி ஆகிப்போச்சு, இப்போ அந்த தொண்டர்கள்லாம் என்கிட்ட வந்துட்டாங்க, இவங்கெல்லாம் ஊழல் சக்திகள். பிரச்சாரத்தில் அப்படி தானே சொன்னார், திமுக தீய சக்தி, இது ஊழல் சக்தி அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இவங்களை இது பண்ணிவிட்டு அந்த கட்சி தொண்டர்களை தன் பக்கம் ஈர்த்துக்கொள்வது, இதை ஈர்த்துக்கிட்டால் அப்புறம் நம்ம தான் தமிழ்நாட்டுடைய பெரிய கட்சி. எதிர்கட்சியாக பிஜேபி இருந்ததுன்னா அவருக்கு பிரச்சனை இல்லை. பிஜேபியை பொறுத்தவரையும் அவரை பிஜேபி எதிர்க்கிறதாக, விஜய் பிஜேபி எதிர்ப்பதாக இல்லை. இந்த ஜெயிச்சது பிறகு அவர் போட்ட ட்வீட்டில் அரசியல் வேறுபாடுகள் கடந்து ஒன்றிய அரசும் நீங்கள் தமிழக அரசும் ஒன்றா சேர்ந்து நம்ம திட்டங்களை முன்னெடுப்போம் அப்படி தான் சொல்லியிருந்தார். மோடியும் இவருக்கு வாழ்த்து போட்டிருந்தார். வாழ்த்து போட்டிருந்ததில் பெண்களும் மாணவர்களும் திமுகவை தோற்கடித்து விட்டார்கள் இப்படியெல்லாம் சொல்லி மோடி போட வேண்டிய அவசியம் என்ன? அடுத்தது திமுகவை மன்னராட்சி குடும்பம் வாரிசு அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஆதவர்ஜுனா, விஜய் போன்றவர்கள் இன்னைக்கு ராகுல் காந்தியை என்னென்ன அடிப்படையில் அவங்க ஏற்றுக்கிறாங்க? ராகுல் காந்தியும் மன்னர் வாரிசு தானே. ஜவஹர்லால் நேரு காலத்திலேருந்து அந்த நேரு குடும்பத்தினுடைய வாரிசாகத்தானே அவர் வராரு. ஆனால் இவர் ஆல்மோஸ்ட் கடைசி வாரிசுங்கிறதுனால ஏற்றுக்கிறாங்களோ? இல்லை, அதுக்கு பிறகு பிரியங்கா காந்தி இருக்காங்க. அதான் இவங்க 2 பேரை தாண்டி யாரும் இல்லை. பிரியங்கா காந்திக்கு பசங்க இருக்காங்கல்ல, அப்படி வந்துருவாங்கன்ற இல்லை. இப்போதைக்கு நம்ம பின்னாடி வருவாங்களா இல்லையான்றது இருக்கட்டும். நீங்கள் வாரிசு அரசியல் மன்னராட்சி எதிர்க்கிறதாக இருந்தால் ராகுல் காந்தியை நீங்கள் எதிர்க்கணும்ல. அப்படி எதிர்ப்பதற்கு அவர் தயாராக இல்லை. அப்போ தனக்கு தேவையான ஒன்று சொல்கிறது, தேவையில்லை அப்படின்னா அதை கண்டும் காணாமல் கடந்து போகிறது. அதனால் இப்போ எடப்பாடி புதுச்சேரி ரெசார்ட்டில் எம்எல்ஏக்களை பாதுகாத்து விட்டு தமிழக அரசியல் அதிமுகவை நோக்கி வரப்போகிறது, நம்பிக்கையோடு இருங்கள்னு அவர் சொல்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது என்னமோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு தோணுது. என்ன நடக்க போகுது அப்படின்றது காங்கிரீட்டாக இது வரைக்கும் வரலை. கவர்னர் இதை சொல்லிட்டார் விஜய்கிட்ட தெளிவாக, வாரதா இருந்தால் விஜய் 118 எம்எல்ஏக்கள் லிஸ்ட்டோட வாங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார். நேற்று ரிபப்ளிக் டிவியில் பேட்டி கொடுக்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால்,
அதிமுக திமுக கூட அந்த நம்பரோட வந்தால் அவங்களே நான் ஆட்சிக்கு இழப்பேன். அதான் இதுக்கு முன்னாடி கவர்னர் இப்படியெல்லாம் எதுவுமே சொன்ன மாதிரியே தெரியல. சொன்னதில்லை. அப்போ அவர் வெளிப்படையாகவே அவர் பிஜேபியினுடைய அஜெண்டாவுக்கு அவர் வேலை செய்கிறார் அப்படின்றது தெரிகிறது. இப்போ விசிகா அல்லது இடதுசாரிகள் காங்கிரஸ் இவங்கெல்லாம் கவர்னரை கண்டிக்கிறாங்க. காங்கிரஸ் இன்னைக்கு போராட்டம் பண்ணுது. விஜய் ஏங்க போராட்டம் பண்ணலை? விஜய் ஏன் இதை எதிர்த்து பேசலை? அந்த கேள்விக்கு பதிலே இல்லை. பாஜகவை பகைத்து கொண்டால் இடி வரும், இன்கம் டேக்ஸ் வரும். ஏற்கனவே ஒரு மேலே இன்கம் டேக்ஸ் கேஸ் எல்லாம் 2 தொகுதியிலும் தப்பான சொத்து கணக்கு கொடுத்துருக்காரு. இப்படி பல பஞ்சாயத்துகள் இருக்குது. அதனால் அவர் பிஜேபியை பகைத்து கொள்ள விரும்ப மாட்டார். அவங்க கோபத்துக்கும் ஆளாகணும்னு விரும்ப மாட்டார். அவர் செஞ்ச ஒரே தப்பு அவசரப்பட்டு காங்கிரஸை இழுத்து போட்டது. இவர் காங்கிரஸை இழுக்காமல் இந்த 108லேயே நின்றுட்டு இருந்தால் கூட ஆளுநர் அவரை தான் அழைச்சிருக்கணும். ஏன்னா இருக்கிறதுலையே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தாவேகா தான். நீங்கள் 108 பேர் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து ஆட்சி அமைங்க, குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே உங்களுடைய பெரும்பான்மையை சட்டசபையில் நிறுவீங்கன்னு சொல்லியிருப்பார். இவர் காங்கிரஸ் சேர்த்த பிறகு தான் அவருக்கு வந்து சனியன் ஆரம்பிக்குது. அப்போ ஏன் அவ்வளோ அவசரப்படணும்? அடுத்தது நீங்கள் தீய சக்தி திமுகன்னு சொல்லிட்டு அந்த கட்சிகள்கிட்ட நீங்கள் பேசுகிறது, இதுக்கு நீங்கள் ஸ்டாலின்கிட்ட அனுமதி கேட்கணும். ஸ்டாலின் தானே கூட்டணி தலைவர். உண்மை. ஸ்டாலின் சார், நான் அந்த மாதிரி காங்கிரஸ் விசிகா இடதுசாரிகள்லாம் எனக்கு ஆதரவு வேணும், கொஞ்சம் தயவு பண்ணி அவங்களுடைய ஆதரிக்க சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி இவங்களெல்லாம் பேசியிருக்கோம், தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்படி அவர்கிட்ட தானே விழணும், அவர் காலில் தானே விழணும். அதை விட்டுட்டு தனியாக நீங்கள் பேசுகிறீங்கன்னா எப்படி? அப்போ இவர்கள் அரசியலில் தூய சக்தியும் இல்லை, மாற்று சக்தியும் இல்லை. இவர்கள்ட்ட அரசியல் அறமோ நேர்மையோ துளியும் இல்லை அப்படின்றதான் இதை காட்டுகிறது. சார், ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இன்கேஸ் விஜய் வந்துட்டு 108 எம்எல்ஏஸோடவே அவர் அழகாக போயிருந்தாருன்னா இந்த சிக்கல் வராதுன்னு பார்க்குறோம் இல்லையா? காங்கிரஸ் வந்தது தான் இதில் சிக்கல் அப்படின் போது திமுகவுடைய ராஜதந்திரத்தில் இதுவும் ஒன்றா போங்க, காங்கிரஸ் போய் நீங்கள் போய் விஜயோட சேருங்க, சேர்ந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது? இல்லை, அப்படி இல்லை. காங்கிரஸ் செய்தது துரோகம் அப்படின்னு தான் அந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தீர்மானம் போட்டிருக்காங்க. டிஆர் பாலு மிக கடுமையாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. அது முதலே பேசணும் இல்லையா? இந்தியா கூட்டணின்னு அப்படிலாம் டிராவல் பண்ணிட்டு அவ்வளோ க்ளோஸாக இருந்துட்டு இப்படி டக்குன்னு போயிருக்காங்களே. ஒரு 2 சீட்டு அதுவே வந்துட்டு அவர் அரசியல் ராஜதந்திரம் மாதிரி. ராஜதந்திரம்லாம் இல்லை, அவங்களுடைய சந்தர்ப்பவாதங்க. காங்கிரஸினுடைய சந்தர்ப்பவாதம். நீங்கள் எப்படி போகலான்றது தானே இவங்க கேட்குறாங்க. நீ யோசிச்சு பாருங்க, விசிகா இடதுசாரிகள் முஸ்லீம் லீக்கு மற்ற எம்எல்ஏக்கள் எல்லாருமே ஸ்டாலினை வந்து சந்திக்கிறாங்க. நேற்று சந்திச்சாங்க, முந்தா நாள் சந்திச்சாங்க, தேர்தல் முடிந்த பிறகு சந்திச்சிருக்காங்க. ஆனால் காங்கிரஸில் ஜெயித்த 5 எம்எல்ஏக்களும் ஸ்டாலினை சந்திக்கவே இல்லாமல் நேரடியாக பனையூருக்கு போய் அவர் சால்வை போட்டு பொக்கையை கொடுத்துட்டு அவருக்கு ஆதரவுன்னு தெரிவித்து பாராளுமன்ற தேர்தல் கூட்டணி வரைக்கும் பேசிட்டாங்க. இது பச்சையான சந்தர்ப்பவாதம், நம்பிக்கை துரோகம். ஒரு 2 சீட்டில் 1 சீட்டு அமைச்சர் பதவி கிடைக்குதுன்றதுக்காக இதையெல்லாம் வந்து தூக்கி துச்சமாக உதறிவிட்டு போகிறது இருக்கு இல்லையா? இது மிகப்பெரிய ஒரு துரோகம் அப்படின்னு தான் பார்க்கணும். இந்த துரோகத்தை அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாகூர், கிரீஷ் சோடங்கர் தொடர்ந்து அதை பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. அடுத்தது கிறிஸ்டோபர் திலக், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு தானே அவர் ராஜ்யசபா எம்பியாக போனாங்க. அவர் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு? பாஜகவை விஜய் எதிர்க்கவில்லை என்பது உண்மைதான், இது அவர்தான் பேச வேண்டும், அவர் பேசுவார் என்று எதிர்பார்க்கிறேன். நீங்கள் திமுக உறுப்பினர்கள் போட்டு தானே நீங்கள் ஆனீங்க, ரிசைன் பண்ணுங்க. இப்போ தானே போட்டாங்க, ஒரு மாதம் கூட ஆகலையே. அப்போ எவ்வளவு பச்சையான சந்தர்ப்பவாதமாக காங்கிரஸ் நடந்து கொண்டிருக்கிறது. ரெண்டாவது, இந்த 5 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சதுக்கு திமுக தொண்டர்கள் தான் காரணம். காங்கிரஸுக்கு கட்டமைப்போ தொண்டர்களோ எந்த பூத் லெவல் கமிட்டியோ எதுவும் கிடையாது. அவங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் தலைவர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள். இந்த 5 ஆண்டுகளில் அவங்க பாரதிய ஜனதாவை எதிர்த்து அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா பாரதிய ஜனதா இங்கே வந்து நுழைஞ்சு அப்படியே விஜயை அப்படியே கிட்னாப் பண்ணி கொண்டு போயிடக்கூடாதான், அதை காப்பாற்றுவதற்காக இவர்கள் இதெல்லாம் செய்கிறாங்களா? அப்போ விஜய் ஒன்றும் தெரியாதவர், அவர் தற்கொலைன்றதை இவங்க மறைமுகமாக சொல்கிறாங்க இல்லையா? அடுத்தது, இந்த பிஜேபி வந்துடக்கூடாது அப்படின்னு இவர்கள் போய் சேர்ந்தாங்க இல்லையா? பிஜேபி வந்துருச்சு. இவங்க வரலைன்னா பிஜேபி வந்திருக்காது, விஜய் ஏதோ ஆட்சி அமைச்சு போகிறாரு அப்படின்னு சொல்லி விட்டுருக்கோம். அப்போ இவர்கள் செய்தது நம்பிக்கை துரோகம். இன்னைக்கு விஜய்க்கும் அவர்கள் கேடு விளைவித்திருக்கிறார்கள், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கும் ஒரு கேடு விளைவித்திருக்கிறார்கள். இப்படி பல விஷயங்களை சொல்லலாம். சரி, ஆனால் இப்போ குறிப்பாக வந்துட்டு இப்போ விசிகாவோ இல்லை வந்துட்டு இடதுசாரிகளோ வந்துட்டு இப்போ அவங்க எடுக்கக்கூடிய ஸ்டாண்டு தான் தமிழ்நாட்டினுடைய அரசியலினுடைய மிக முக்கியமான ஒரு ஸ்டாண்ட். ஆனால் இதே வந்துட்டு இவங்க எல்லாமே டிஎம்கேவோட இந்த கூட்டணியோடு இருந்தாங்கன்னா இவங்களுக்கு யாருக்கும் மினிஸ்ட்ரி பதவியோ இல்லை பெருசாக எந்த விதமான ஒரு ஆதாயமும் இருக்க போகிறதுலன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது இதை பயன்படுத்திக்கிட்டு
தங்களுக்கான ஒரு மினிஸ்ட்ரியை பிடிச்சிக்கிட்டு அதுல மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற இந்த ஒரு ஆங்கிள் யோசிக்க வாய்ப்பு இருக்கா? தாவேகாவோட இடதுசாரிகளோ விசிகாவோ சேர்ந்தாங்கன்னா அவங்களுடைய கட்சிகள் காணாமல் போயிடும். ஏன் காணாமல் போயிடும்னா, அவர் ஒரு நடிகர், நட்சத்திர நடிகர், கல்ட்டு ஃபிகரு, கடவுள். அவர் ஏற்கனவே வட மாவட்டங்களில் சென்னையிலலாம் பட்டியலினத்து மக்கள் பெருவாரியாக வாக்களித்திருக்கிறார்கள்னு பல நோக்கர்கள் சொல்கிறாங்க இல்லையா? இதில் விசிகாவினுடைய ஓட் பேங்க் ஷேக் ஆகிருக்கு. இந்த விசிகாவோ இடதுசாரி கட்சிகளோ கேடர் பேஸ்டு பார்ட்டிஸ் இல்லையா? ஒரு சித்தாந்தம் கொள்கையெல்லாம் தெரிந்து கொண்டு அந்த அணிகள் இருக்கக்கூடிய கட்சிகளாக அந்த கட்சிகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கட்சி தொண்டர்கள்ட்ட கேட்டிங்கன்னா கொள்கையை பேச முடியும், இதெல்லாம் பேச முடியும். தாவேகாட்ட நீங்கள் எதுவும் பேச முடியாது. விஜயனுடைய படங்கள், சாங்கு, தொட்டப்பட்டா, முட்டை பரோட்டா இதுதான் பேச முடியுமே தவிர வேறு எதுவும் நீங்கள் பேச முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த கட்சிகள் விஜயோட சேர்ந்துட்டாங்கன்னா நாளைக்கு என்ன நடக்கும்? எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் விஜய் பனையூரில் போய் பார்க்கணும். ஒரு மாநாடு கூட்டம் நடக்குது, நீங்கள் உங்கள் வாயால் தளபதி விஜய் அப்படின்னு பாராட்டணும். மக்கள்லாம் சத்தம் போடுவாங்க, கூக்குரல் எடுப்பாங்க. அடுத்தது கார்ல் மார்க்ஸுக்கு 2-3 நாள் முன்னாடி மியூசியத்தில் உள்ள சிலைக்கு மாலை போட்டு வந்தீங்க. இனி அதெல்லாம் மறந்துட்டு விஜய் பிறந்த நாளைக்கு நீங்கள் போஸ்டர் அடித்து இது ஓட்டுற மாதிரி ஆயிரும். அடுத்தது உங்கள் தொண்டர்களை ரசிகர்களாக விஜய்க்கு கைமாற்றி கொடுக்குறீங்க. அப்போ உங்கள் தொண்டர்கள்லாம் அதையெல்லாம் விட்டுட்டு இதை இனிமேல் இந்த கட்சியெல்லாம் வேணாம், இதுக்கு நம்ம விஜய்கிட்டே சேர்ந்துட்டா நம்ம முன்னுக்கு வந்துடலாம் அப்படின்னு ரசிகர்களாக மாறிடுவாங்க. அவங்களுடைய கட்சியினுடைய அடையாளங்கள் அழிக்கப்படும். இது மிகப்பெரிய டேஞ்சர். ஏற்கனவே இவங்களுடைய ஓட் பேங்க் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படும் பொழுது நீங்கள் அந்த கூட்டணியில் சேர்ந்தீங்க அப்படின்னு சொன்னால் திருமாவளவனுக்குன்னு இருக்கின்ற இமேஜ் அடிவாங்கும், இடதுசாரிகளுக்குன்னு இருக்கின்ற இமேஜ் அடிவாங்கும், உங்கள் கட்டமைப்பு, தொண்டர்கள், அணிகள் எல்லாம் குறைந்து போவார்கள். காங்கிரஸுக்கு அந்த பிரச்சனை இல்லை. காங்கிரஸ் அணிகளும் இல்லை, தொண்டர்களும் இல்லை, ஒன்றும் சித்தாந்தமும் இல்லை. நமக்கு சீட்டு வேணும், எம்எல்ஏ வேணும், அமைச்சர் வேணும், இதை தாண்டி. அதனால் அவங்க இழப்பதற்கு ஏதும் இல்லை. இவங்கள்ட்ட தொண்டர்கள் இருக்காங்களே, அதனால் அப்படி சேர்ந்தாங்கன்னா இந்த மிக பெரும் அபாயத்தை அவர்கள் சந்திக்கணும். சரி, அப்போ இறுதியாக பார்க்கும்போது இப்போ இந்த தமிழ்நாட்டு அரசியலினுடைய தலையெழுத்துன்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ நாளைக்கு தெரிஞ்சிடும் மேக்ஸிமம் அது என்னவா ஆக போகுது அப்படின்னு. என்னதான் ஒரு வியூகத்தில் என்னதான் ஆகும்? இப்போ விஜய் இல்லை அப்படின்னா வேற என்ன ஆகும்? இல்லை விஜயே வந்துட்டார் அப்படின்னா யார் யார் ஆதரவு கொடுத்துரும்? இப்போ விசிகா இடதுசாரிகள் ஆதரவு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அடுத்தது அவர் பாமக ஏடிஎம்கே அப்படின்னா போகணும். பாமக ஏடிஎம்கே அப்படின்னா என்டிஏ மாதிரி காங்கிரஸுக்கு பிரச்சனை. இப்போ காங்கிரஸ் 5 நம்பர் தான், ஏடிஎம்கேவுக்கு பெரிய நம்பர் இருக்குது. இவர் முதல்லையே எடப்பாடியை பார்த்துருந்தாருன்னா எடப்பாடி ஒன்றும் ஆதரவு அளிக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை பண்ணியிருக்க போகிறதில்ல. அதனால் இதெல்லாம் நீ திருப்பி செய்ய முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் தன்னுடைய கட்சி அழிந்து விடுமோ அப்படின்ற ஒரு அடையாள சிக்கலில் அதிமுகவும் இருக்கிறது. அதனால் விஜய் ஆட்சி காலத்தில் நம்ம கட்சி பேர் டேமேஜ் ஆகாமல் காப்பாற்றுறது என்ன செய்கிறது அப்படின்ற முறையில் அவங்க யோசிப்பாங்க. திமுகவும் அப்படி யோசிப்பாங்க. அதனால் விஜய் ஆட்சி நடக்கலைன்னா ஆளுநர் என்ன செய்யணும்? அடுத்த அதிக கட்சியான அதிக இடங்கள் வைத்திருக்கின்ற திமுகவை கூப்பிடணும். திமுக வரலை அப்படின்னு சொன்னால் அதிமுகவை அழைக்கணும். இதுதான் ப்ராசஸ்ஸு. இதில் தாவேக்காக என்ன அவங்க அணிகள் மத்தியில் சொல்லியிருக்காங்கன்னா, திமுக சதி பண்ணுது, ஒரு கால் நம்ம ஆட்சி வர விடலைன்னா 108 எம்எல்ஏக்களும் ரிசைன் பண்ணிடுவாங்க. சரி, 108 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா இடைத்தேர்தல் தான் வரும். ஆமாம், சட்டமன்ற தேர்தல் திரும்ப வரப்போகிறதில்ல. அப்போ இடைத்தேர்தலில் இவங்க திமுகவோ அதிமுகவோ அந்த விட்ட இடங்களை பிடிச்சிட்டு சில தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. எல்லாம் அனுதாபத்தில் அப்படி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி விஜய் ஆதரிக்கக்கூடிய மக்களுக்கு நாளைக்கு நீங்கள் சொல்கிறது போல் திமுக அதிமுக கூட்டணி வந்துருச்சுன்னே வச்சுக்குவோம், 8000 ரூபா கூப்பனை கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் விஜயை ஞாபகம் வச்சுக்குவாங்களா, மறந்துடுவாங்களா? இல்லையா? அப்படி ஒரு சிக்கல் இருக்குது. அப்படி இருக்குது. அது முடிஞ்சு போனால் அப்புறம் நீங்கள் போய் கடையில் போய் என்ன வாங்குறது அப்படின்ற மாதிரி. ஏன்னா இது ஒரு அரசியலற்ற கூட்டம் தானே. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு தாங்காது. அவங்க தீவிரமாக முயற்சி பண்ணுறது இப்படி முயற்சி பண்ணுறாங்க. ஒரு நம்ம என்டிஏ கூட்டணி இல்லாமல் மற்ற கட்சிகள் ஆதரவளிக்கணும்னு. அது திமுகட்ட தானே இருக்குது. அப்போ நீங்கள் ஸ்டாலின்கிட்ட கேட்குறத விட்டுட்டு எதுக்கு அவங்கள்ட்ட போய் கேட்குறீங்க? இப்போ இவங்கெல்லாம் ஸ்டாலின்கிட்ட போய் கேட்குறாங்க. முஸ்லீம் லீக் தெளிவாக சொல்லியிருக்கு. அவர் யார், சிடிஆர் நிர்மல்குமார்னு நினைக்கிறேன், அவர் பார்க்க போயிருக்கிறாரு. முஸ்லீம் லீக் தெளிவாக என்ன சொன்னாங்க? நாங்கள் நேற்று ஸ்டாலினோடு இருந்தோம், இன்றும் அவரோட இருப்போம், நாளே அவரோட தான் இருப்போம், எந்திரிச்சு கிளம்புங்க அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. அவங்கள்ட்டே 2 எம்எல்ஏ இருக்குது. அது மாதிரி இவங்களும் சொல்லியிருக்கணும். இடதுசாரிகளோ விசிகாவோ அப்படி சொல்லியிருக்கணும். இது பேசிட்டு சொல்கிறதுல என்ன இருக்குது? இப்போ உதாரணத்துக்கு பாஜக
ஆதரவு கேட்டு உங்களுக்கு கடிதம் கொடுக்குது, ஆள் அனுப்புதுன்னா நீங்கள் வந்து யோசிச்சு சொல்லேன்னு சொல்லுவீங்களா, இல்லை உடனடியாக சொல்லுவீங்களா? உடனே டக்குன்னு ரியாக்ட் பண்ணுவாங்க. ரியாக்ட் பண்ணிடுவாங்கல்ல, இது தர முடியாதுன்னு. அது மாதிரி விஜய்க்கு சொல்லியிருக்கணும். அப்ப ஏதோ ஒரு ஆசை இருக்கும் இடதுசாரிகளுக்கும் விசிகாக்கும். இல்லை, அவங்க அந்த விஜயால் தங்கள் வாக்கு வங்கி பாதிக்கப்பட்டிருக்குது. அந்த கல்ட்டு கூட்டத்தினுடைய பாதிப்புகளை அவர்களும் கட்சி அளவில் உணர்றாங்க. அது இளைஞர்கள் பெண்கள்கிட்ட எல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது நம்புகிறாங்க. ஆனால் அது ஒரு அப்பொலிட்டிக்கல் கூட்டம், வதந்திகளால் வளர்க்கப்பட்ட கூட்டம் அப்படின்றது இவங்களுக்கு தெரியலை. நீங்கள் ஒரு கட்சி வந்து ஒரு பொய்மையினால் வளர்ந்து செல்வாக்கு பெற்று வருதுன்னா அதை எப்படி தகர்ப்பது, உண்மையை பேசுவது அப்படின்னு தான் யோசிக்கணுமே தவிர அதுக்கு பயப்படக்கூடாது. இல்லை, நாலு பின்ன ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தால் கடிச்சு வச்சிட போகிறாங்கன்ற அந்த பயம்லாம் இருக்கு. அப்படி அப்போ உங்களுடைய சுயத்துக்கு தானே ஆபத்து. கடித்தாலும் ஆபத்து, நீங்கள் ஒதுங்கி நின்னாலும் ஆபத்து. அப்படின்னா எதிர்த்து ஃபைட் பண்ணணும். இப்போ இதே திருமாவளவன் தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்ன சொன்னார், விஜய் வந்து பிஜேபியோட பி டீமு, அவர் பிஜேபி எடுத்து பேச மாட்டேன்றாரு, இப்படி கடுமையாக அட்டாக் பண்ணார். சீமானே அதே மாதிரி சொன்னார். அப்படிலாம் சொல்லிவிட்டு இன்றைக்கி அவர் விஜய் வந்து பிஜேபி எதிர்த்து அரசியல்வாதி ஆகிட்டாரா? அப்படிலாம் இல்லையே. அதனால் அவர்கள் வந்து யோசித்து சரியான முடிவு தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மீறி போனாங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி அவங்க கட்சியே காணாமல் போயிடும். நீங்கள் விஜயோடு சேர்ந்துட்டிங்கன்னா விஜய் தான். அதுக்கு பிறகு அவங்க கொள்கை தலைவர் கார்ல் மார்க்ஸு அல்லது அம்பேத்கர், விசிகா, இப்போ பாருங்கள், இப்போ சினிமா நட்சத்திரங்கள் எல்லாம் விஜய்க்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. நாளைக்கு தமிழ் சினிமாவில் போலீஸ் ஸ்டேஷன் வந்துச்சுன்னா காந்தி படத்துக்கு பக்கத்தில் விஜய் படம் இருக்கும். ஏன்னா விஜய் இண்டஸ்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணுவார், அவருக்கு நம்ம ஜால்ரா போடணும் அப்படின்ற முறையில் இது எல்லா துறைகளிலும் இது வரும். எங்கும் விஜய் மயமாக இருக்கும். திட்டங்களுக்கு விஜய், அதுக்கு விஜய், இதுக்கு விஜய், விஜய் ஃபோட்டோ இப்படின்னு சொல்லி அவங்க திரும்ப அந்த கல்ட்டு ஃபிகரை மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டே இருப்பாங்க. இன்ஸ்டாகிராமில் பொய் செய்திகள் வந்து தாக்கிக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் இதை எதிர்த்து மாற்றுவது என்பது ஒரு பெரிய திட்டமிடலும் ஒரு உறுதியும் இருந்தாலும் மட்டும்தான் இந்த கூட்டத்தை காப்பாற்ற முடியும். என்னை கேட்டால் இது தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்திருக்கின்ற ஒரு ஆபத்து. இது ஒரு திமுக, அதிமுக, விசிகா, இடதுசாரிகள் இவங்களுக்கு வந்த ஆபத்தாக நான் பார்க்கல. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு முற்போக்கு முகம் இருக்குது. 2014 நம்ம மோடி பிஜேபியை தமிழ்நாட்டில் அனுமதிக்காமல் வச்சுருக்கிறோம். ஆனால் அதற்கு தடையாக இன்றைக்கி விஜய் பிஜேபியை எதிர்ப்பை வந்து அது முன்னையாக்கும் விதத்தில் அவர் இன்றைக்கி ஒரு செல்வாக்கோடு வந்திருக்கிறார், அப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்கியிருக்கிறார். அப்படின்னா இதுதான் மிகப்பெரிய டேஞ்சர். ரொம்ப நன்றி சார், நேரத்துக்கு தகவல். நன்றி.